கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் அஜய் நந்தினி. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்லேருந்து ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகின்றோம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் செய்யும் செயல்களில் ஆபத்தான செயல் எது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. நாங்கள் இந்த ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் யூ நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் புக்கில் அதுக்கான ஆன்சர் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மனிதர்கள் செய்யும் செயல்களிலே ஆபத்தான செயல் எது தெரியுமா? சுயநலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக விளக்கம் போட்டிருக்காங்க. இதனால தான் நீங்கள் சுயநலமே படக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. முதலாவது, ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும், அடுத்தது அன்பாக இருக்கணும். இந்த சுயநலம் என்ன செய்யும் அப்படின்னா, முதலாவது உங்களோட உண்மையை வந்து பார்த்தீங்களா இருந்தால் உடைத்து விடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அன்பை வந்து முறித்து விடும் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. நல்ல டீப்பாக யோசிச்சா எஸ் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது, ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாதது இந்த கோபம், பொறாமையெல்லாம். இந்த சுயநலம் எப்போ உங்கள்கிட்ட வருதோ இந்த கோபமும் பொறாமையும் கூடவே சேர்ந்து வந்துவிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா வாழணும், இந்த பிறவிலையும் வாழணும், அடுத்த பிறவிலையும் நல்லா வாழணும்னா தான தர்மம் செய்ய வேணும் அப்படின்றது தெரியுமில்ல. ஒரு சுயநலவாதியாக நீங்கள் இருந்தீங்களாக இருந்தால் தானம் தர்மம் அப்படின்னு கேட்டால் கூட அந்த பக்கம் கூட திரும்பாத ஒரு ஆளாக மாறிவிடுவார்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் செய்யவே கூடாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுவது பற்றி பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கிறது. இந்த புக்கை வாட்சி போட்டு டீப்பாக யோசிச்சா உண்மை இல்லை, ஒருத்தனுக்கு எது இருக்கணுமோ அதை இல்லாமாக்குது. அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையும் இல்லாமாக்குது சுயநலம் தான். அதே மாதிரி கூடவே கூடாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறாமை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபம், அதையும் கொண்டு வருது. கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது தான தர்மம். ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு சுயநலம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வைப் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இஃப் யூ ஆர் லிசனிங் டு திஸ், நெவர் எவர் டூ தட். சுயநலமாக வந்து இருக்காதேங்கோ, டூயிங் அதாவது செயல், அதை வந்து கடைசி வந்தாலும் செய்யாதேங்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் சொல்கிறது நான் நம்புறது அப்படின்னா, ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி எந்த புக் தெரியுமா? பகவத்கீதையில் வந்து இது சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். செய்யவே கூடாத செயல் சுயநலம் அப்படின்னு. Hope you guys like this video and I'll see you in the next video. Take care.